ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரியாஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் 1 kg மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 3 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6லேருந்து 7 பெரிய வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 5 பழுத்த தக்காளி, ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சின்ன தேக்ஸா வச்சுக்கிறேன். இதில் ஒரு 100 மில்லி ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்து ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து டைம் எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற முடியும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 7 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா தக்காளி தோல் பிரிஞ்சு வரணும், அந்தளவு வதக்கணும். க்ளோஸ் பண்ணி வச்சு இடையில அப்பப்போ நல்லா கிண்டி விட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு 100 மில்லி புளிப்பில்லாத தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 kg சீரக சம்பா அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன். இதை ஊற வைக்க வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி அளவு சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு 1 கல் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு வெந்து வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இடையில அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு ரைஸும் தண்ணியும் இந்த அளவு ஒன்றாகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம். பழைய தோசைக்கல்லை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம தேக்ஸாவை தூக்கி வச்சிடலாம். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். கரெக்டாக 10 to 15 மினிட்ஸில் நம்மளுக்கு தம்மாகி வந்துடும். இப்போ நல்லா சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.